மில்லட் மசாலா பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா அகலமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 10 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டு இந்த ரெண்டோட அரோமாவும் ஆயிலில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் பொரிக்கடலை, 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு நான் 1 கப் கம்பு பொரி, 1 கப் ராகி பொரி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மில்லட் பொரி கிடைக்கலன்னா இதே ரெசிபி அரிசி பொரியிலையும் ட்ரை பண்ணலாம். இதெல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு பொரி நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுதோ இது ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு பொடியாக வெட்டின பச்சை வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, பொடியாக வெட்டின மல்லி இலை தூவி என்ஜாய் பண்ணுங்கள்.